இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹைலி, அங்க பூஜைக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஏ ஐலி, இன்னும் நீ புடவையே மாத்தாம இருக்க? சிவா, என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? அங்க உங்களுக்காக தான் இன்னும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கபிலனும் ரித்திகாவும் ரெடி ஆகி வந்துட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் இன்னும் அங்க வராம இருக்கீங்க. அண்ணி, அது வந்து ஹைலி, இத பாரு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகே, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா இதை கட்டிட்டு வா. புடி. ஐயோ, அண்ணி, நான் தான் தெரியாம கிழிச்சிட்டேன். புடவைய மாத்தலான்னு பிரிக்கும் போது ஏதோ ஆணிப்பட்டு கிழிஞ்சிருச்சு. சாரி அண்ணி. சகப்பு புடவை என்கிட்ட இல்ல. நான் வேணா வேற புடவை மாத்திட்டு வரவா? கொஞ்சம் இரு. இத நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இல்ல அண்ணி, நான் தான் ஆணில பட்டு. போதும். நீ எதுக்காக இப்படி எல்லாம் சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆணில மாட்டி கிழிஞ்சிருந்தா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? நான் ஒன்னும் அந்த அளவுக்கெல்லாம் முட்டாள் கிடையாது. இந்த வேலைய யாரு பாத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போதைக்கு பூஜை நல்லபடியா நடக்கணும். மத்ததெல்லாம் நான் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கிறேன். வேண்டாம் அண்ணி, இத பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம், விட்டுருங்கல. நான் தான் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. இந்த புடவையை கட்டிட்டு வா. ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க இப்ப வந்துருவாங்க. நல்ல நேரம் முடியற மாதிரி இருந்துச்சு. அதான் பூஜைய ஆரம்பிக்க சொல்லிட்டேன். அதுக்கு என்ன சித்தி, நீங்க பண்ணா அது சரியாதான் இருக்கும். ஓம் ஏகதந்தாய்